வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய முதுகு வலி நெறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. இதுல ஒரு டைப் ஆங்கிலோலைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இத ஹோமியோபதியில எவ்ளோ நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. சோ இந்த ஆங்கிலோலைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு கீழ் முதுகு, அதாவது சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். கரெக்ட்டா நமக்கு ரொம்ப கீழ இருக்க முதுகு தண்டுல நமக்கு ப்ராப்ளம். சில பேருக்கு அந்த இடத்துல பெயின் ஸ்டார்ட் ஆகும். பயங்கரமா வலி இருக்கு, குனிஞ்சு நிமிரும் போது ரொம்ப சிரமமா இருக்கு, ஸ்டிஃபா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. So இது யாருக்கு ரொம்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இது அஃபெக்ட் ஆறது ஜென்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அதுவும் ஒரு 20ல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்க பசங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வருது. சோ அந்த ஜவ்வு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி அந்த இடத்துல நமக்கு உங்களுக்கு கால்சியம் டெபாசிட் ஆயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, நமக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டியே இருக்காது. நம்ம முதுகு எவ்வளவுதான் நம்ம ஸ்டிஃபா நம்ம இருந்தாலும், நம்ம ஸ்ட்ரெயிட்டா உட்கார்றதுக்கு வளைக்கிறதுக்கும் நமக்கு அது யூஸ் ஆகுது. ஏதோ ஒரு ஜாமான கீழ இருந்து எடுக்கிறோம், இல்லாட்டி நம்ம முதுக வளைக்கிறதுக்கும் நமக்கு முதுகுல அந்த ஜவ்வு தான் ஹெல்ப். அந்த ஜவ்வு உங்களுக்கு டேமேஜ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அதுல கால்சியம் டெபாசிட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸ்டிஃப் ஆயிடும். நம்மளால முதுக வளைக்க முடியாம போயிடும். ஸ்டிஃப் ஆகுறனால உங்களுக்கு அந்த முதுகு தண்டுலயும் உங்களுக்கு கால்சியம் டெபாசிட் ஆயிட்டே இருக்கும். இதை நம்ம எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன், நான் சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட், இது எல்லாத்துலயும் பார்க்கும் போதும் நமக்கு தெரியும். ரொம்ப சிவியரான கேசஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கீழ் முதுகுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலையும் முதுகு தொண்டலையும் பரவி கழுத்து பகுதி, இந்த cervical ஸ்பைன் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிற பீப்புள் கூட பார்த்திருக்கோம் நம்ம. என்ன ஆகும்னா, அவங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு 60, 58 அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா கழுத்து வரைக்குமே உங்களுக்கு அந்த ஆங்கிலோலைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இந்த முதுகு வலி ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆயிருக்கு. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளட் டெஸ்ட் நம்ம எடுக்கும் போது ஒரு HLA-B27 ஒரு ஆன்டிஜன் டெஸ்ட் பயோமார்க்கர் நமக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிபிக்கலா இந்த இடத்துல பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த பிளட் டெஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட்ல ESR CRP டெஸ்ட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தோம்னா, ஸ்பைன் பார்த்தோம்னா பேம்பு ஸ்பைன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மூங்கில் பார்த்தோம் அப்படின்னா நடுவுல மட்டும் ஒரு லைன் இருக்க மாதிரி இருக்குல்ல, சோ அந்த மாதிரி சேஞ்சஸ் எக்ஸ்ரேல நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ரொம்ப சிவியரான கேசஸ்ல இது ரொம்ப நல்லா தெரியும். So இதுவும் ஒரு டயக்னோசிஸ் இந்த எம்ஆர்ஐ, எக்ஸ்ரேலயும் நம்ம இதை பார்க்கலாம். முக்கியமா நான் சொன்ன மாதிரி இந்த HLA-B27 ஆன்டிஜன் இருக்கான்ற இந்த பயோமார்க்கர் பிளட் டெஸ்ட்லயும் நம்ம இதை கண்டுபிடிக்கும். இது ரொம்ப நாளா எனக்கு முதுகு வலி இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப யங் ஏஜா தான் இருக்கிறீங்க, எனக்கு ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிலோலைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸா இருக்கலாம் அப்படியும் நம்ம யோசிக்கணும். சோ அதனால இந்த பிளட் டெஸ்டும் நீங்க பார்த்தோம் அப்படின்னா இது நெகட்டிவா இருந்ததுன்னா யூ ஆர் சேஃப். பட் ஆனா இந்த ப்ராப்ளம் இருக்கு, HLA உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப பெயின் கில்லர்ஸ் இதெல்லாம் போட முடியாது. கொஞ்சம் ரிவர்ஸ் பண்றதுக்கு ஹோமியோபதி மாதிரி ரொம்ப நேச்சுரலான ஆல்டர்னேட்டிவ்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ இதை நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சிம்டம்ஸ் வச்சும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவங்களால பெண்ட் பண்ண முடியல, ரொம்ப அவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கு, மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. கொஞ்சம் டைம் ஆக ஆக நிறைய ஒர்க் பண்ணும் போது கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி வர்ற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனா போக போக அந்த ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபா தான் ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட வளைய முடியாது, எந்திரிச்சு நிப்பாங்க, உட்காருவாங்க. பயங்கரமா பிளாக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. சோ அந்த எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன்லயும் நம்ம இதை டயக்னோஸ் பண்ணலாம். சோ இதுல ஹோமியோபதியில நமக்கு என்ன மாதிரி இந்த ஆங்கிலோலைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ல நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆங்கிலோலைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ல நமக்கு ஸ்டிஃப்னஸ், அந்த பெயின் இதெல்லாமே நம்ம ரிலீவ் பண்றதுக்கும், இந்த கால்சியம் டெபாசிட்டை நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்குமே ரொம்ப நல்ல ஹோமியோபதி டேப்லெட்ஸ் இருக்கு. அலோபதியில பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு உங்களுக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ், நம்ம உடம்பே நமக்கு அகைன்ஸ்டா வேலை பார்க்குது இல்லையா. ஜவ்வு நார்மலா இருக்கணும், நமக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கணும். சோ அது இல்லாம இதுவா அந்த டேமேஜ் உண்டு பண்ணுது. நமக்கு உள்ள அந்த சுத்தி உள்ள லிகமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் உண்டு பண்ணுது. தசநாறு, உங்களுக்கு உள்ள டிஷ்யூஸ், அந்த டிஸ்க்ல எல்லாமே ப்ராப்ளம் கொண்டு வருது அப்படின்றனால இதுல நமக்கு ஸ்டீராய்டு டேப்லெட்ஸும் பெயின் கில்லர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இம்யூனை சப்ரஸ் பண்ணுவாங்க, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம உடம்பே நமக்கு அகைன்ஸ்டா வேலை பார்க்கறதுனால. ஆனா ஹோமியோபதியில நம்ம பார்த்தோம்னா இது எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, அந்த பெயின் மேனேஜ்மெண்ட்
ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள மெடிசின்ஸ், ரொம்ப இயற்கையான மருத்துவம், பெயின் கில்லருக்குள்ள சைடு எஃபெக்ட்ஸ் மாத்திரை வந்து நம்மளோட மெடிசின்ஸ் ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த பெயின் கில்லர்ஸ் இல்லாத உங்களுக்கு ஹோமியோபதி டேப்லெட்ஸும், உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள ஸ்ட்ரென்தனிங் மெடிசின்ஸும், உங்களுக்கு அந்த லிகமெண்ட்ஸ், நமக்கு வந்து அந்த உள்ள நர்வ்ஸ், அந்த போன்ஸ், கார்டிலேஜ், இது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்தனிங் மெடிசின்ஸும் நம்ம கொடுக்கறனால உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த கால்சியம் டெபாசிட் நியூவா வந்து நமக்கு போன்ஸ் வந்து சில இடத்துல எல்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் ஒரு ஸ்டேஜஸ் வந்து போக போக ஒவ்வொரு எலும்பும் கீழே உள்ள மேலும் எலும்பும் ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், நமக்கு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ஃபியூஸ் ஆகும் போது நமக்கு நியூவா வந்து நமக்கு போன்ஸ் வந்து நிறைய வந்து அங்கங்க வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும், கால்சிஃபிகேஷன் ஆயிருக்கும். இது எல்லாமே ரிவர்ஸ் பண்றதுக்கும் ஹோமியோபதியில ரொம்ப நல்ல மெடிசின்ஸ். இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.